நமக்கு 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் நிறைய அடங்கும். அப்போ மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தாக்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தனி டம்ளர், தனி பிளேட்டு, தனி சமையல் பாத்திரம். ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன். இது சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டியை எங்கள் சாம்பார் குழம்புல போட்டுறக்கூடாது. பயங்கரமாக எங்கள் அப்பாவுக்கு கோபம் வரும். திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை, எங்கள் அண்ணன் பொறுத்தவரை, இங்கே இருந்தாலும் சோறு தான், அங்கே இருந்தாலும் சோறு தான். என்ன 2-3 கறி துண்டு அதிகமாக கிடைக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கறியை சாப்பிட்றதில்ல பொழுது. நல்லா மாட்டுக்கறியை நல்லா 4 கடிச்சு நெல்லி எலும்பு கரிச்சு உறிஞ்சி அதை மென்று அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அது துப்ப மனசு இல்லாமல் அதை முழுங்கி அப்படி பழக்கப்பட்டவர்கள் நம்ம. அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். சரி, அப்புறம் கட் பண்ணி பார்த்தா நான் அந்த காலத்துலேருந்தே எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் வெஜிடேரியனு. கறி குழம்பு